Hello friends, welcome back to my channel Angeline Creations. இன்னைக்கு நம்ம ரிபப்ளிக் டே ஸ்பெஷல் வீடியோ பார்க்க போறோம். நம்ம இந்தியன் ஃபிளாக் கலர் ட்ரை கலர்ல நம்ம சட்னி பண்ணி அது கூட பணியாரம் செய்ய போறோம். இந்த சட்னி நம்ம தமிழ்நாட்டுல ரொம்ப காமனான சட்னி தான் இது மூணுமே. பட் அதுல நல்ல பெர்ஃபெக்ட்டா பண்றதுக்கு நிறைய டிப்ஸ் சொல்லியிருக்கேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வாங்க சட்னிஸ் எல்லாம் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பணியாரத்துக்கு மாவுக்கு சாம்பார் வெங்காயமும் ஒரு பெரிய வெங்காயமும் ஒரு 20லேருந்து 25 போல் சாம்பார் வெங்காயம் நல்ல பொடியாக கட் பண்ணிக்கோங்க. பெரிய வெங்காயத்தையும் பொடியாக கட் பண்ணிவிட்டு ஒரு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு 1 டீஸ்பூன் சீரகம், கடுகு, கடலைப்பருப்பு, உளுந்து அதுவும் 1 டீஸ்பூன் சேர்த்துட்டு ஒரு பச்சை மிளகா பொடியாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். கொஞ்சமாக கருவேப்பிலையும் பொடியாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். அதெல்லாம் சேர்த்துட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருந்த அந்த சாம்பார் வெங்காயத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். கூடவே கொஞ்சமாக உப்பு போட்டுட்டு அந்த வெங்காயத்துக்கு தேவையான அளவு மட்டும் உப்பு போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் ஃபைனலாக இறக்கும் போது கொஞ்சம் கொத்தமல்லி தூவிட்டு அப்படியே அந்த கொத்தமல்லியோட க்ரீன் கலர் மாறாமல் எடுத்து அதை தோசை மாவு பேட்டரில் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ பணியாரத்துக்கான மாவு ரெடி பண்ணியாயிடுச்சு. இது ஒரு ஓரம் வச்சுட்டு அடுத்தது நம்ம சட்னி பண்ணலாம். ஃபஸ்ட்டு தக்காளி சட்னி செஞ்சிடலாம். அதுக்கு ஒரு பேனில் ஒரு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு ஒரு 4 பூண்டு பல்லும் கொஞ்சோண்டு உளுந்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு உளுந்து போட்டு அந்த உளுந்து நல்லா மணம் வர அளவுக்கு வறுத்துக்கோங்க, கொஞ்சம் ப்ரௌனாக. அதுக்கப்புறம் வரமிளகா நான் ஒரு 3 சேர்த்துருக்கேன். காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க. அது கூடவே ஒரு பெரிய வெங்காயம் ரஃப்பாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். தக்காளியும் நல்ல ஒரு பெரிய சைஸ் தக்காளி அதையும் ரஃப்பாக கட் பண்ணி சேர்த்துட்டு இந்த வெங்காயம் தக்காளி லைட்டாக வதங்கினா போதும். அது கூட ஒரு ஸ்பூன் பொட்டுக்கடலை, அதுக்கப்புறமேட்டு ஒரு சின்ன பீஸ் புளி சேர்த்து இது நல்லா வதக்கி ஆற விட்டுருங்க. இது நல்லா ஆறினதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், நம்ம மிளகாவை எடுத்து அது கூட உப்பு சேர்த்து அரைச்சிக்கோங்க. அரைச்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம வதக்கி வச்சுருந்த எல்லாத்தையும் சேர்த்து அரைக்கும் போது நல்லாயிருக்கும். இதில் நீங்கள் தேங்காய் சேர்த்து அரைக்கிறதும் நல்லாயிருக்கும். தேங்காய் இல்லாமல் நம்ம இந்த மாதிரி சிலர் நைட்டில் தேங்காய் சாப்பிட மாட்டேன்னு சொல்லுவாங்க. அவங்களுக்கு இந்த மாதிரி தேங்காய் இல்லாமையும் நல்லா ஸ்மூத்தாக தக்காளி சட்னி அரைச்சி கொடுக்கலாம். அடுத்ததாக தேங்காய் சட்னி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நான் அரை மூடி தேங்காவை திருவிக்கிறேன். இந்த தேங்காவை திருவும் போது இந்த ஒயிட் கலர் பார்ட் மட்டும் திருவி எடுத்துக்கோங்க. அந்த ப்ரௌன் அடியில் வர பார்ட்டை விட்டுட்டு ஒயிட் கலர் மட்டும் திருவி எடுக்கும்போது நமக்கு சட்னி நல்லா ஒயிட்டாக கிடைக்கும். இப்போ நம்ம தேங்காய் திருவல் அரை கப் நல்லா அழுத்தி அழுந்ததை மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு கூடவே 2 பச்சை மிளகா, 1 பல் பூண்டு, 3 முந்திரி, அப்புறம் கொஞ்சோண்டு அந்த சட்னிக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு ஃபஸ்ட்டு தேங்காவை நல்லா அரைச்சிட்டு அதுக்கப்புறம் தண்ணி சேர்த்து அரைக்கணும். அப்போ தான் சட்னி நல்லா கோர்ஸாக நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அது மட்டும் இல்லை, நம்ம முந்திரி ஜாஸ்தி சேர்த்துடக்கூடாது, 2 அல்லது 3 சேர்க்கணும். இது நல்ல டேஸ்ட் கொடுக்கறதுக்கு தான். அதோட ஃப்ரெஷ் முந்திரி தான் சேர்க்கணும். பழைய முந்திரி சேர்த்திங்கன்னா கண்டிப்பாக சட்னி டேஸ்ட்டே மாறி போயிடும். ஸோ இப்போ தேங்காய் சட்னி ரெடி பண்ணியாச்சு. அடுத்ததாக புதினா சட்னி எப்படி அரைக்கிறதுன்னு பார்த்துடலாம். மார்க்கெட்லேருந்து நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக புதினா வாங்கிட்டு வந்த அன்றைக்கே நீங்கள் செய்யும் போது சட்னி ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். புதினாவை ஒரு 2-3 நாள் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு அப்புறம் சட்னி எடுத்து செய்யும் போது அது வேறு ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். அதை எப்படி பேலன்ஸ் பண்ணுறதுன்னு வீடியோவில் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு ஒரு பேனில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு 1 டீஸ்பூன் உளுந்து சேர்த்துக்கோங்க. அது கூட ஒரு பூண்டு பல், 1.5 பச்சை மிளகா, 1 பெரிய வெங்காயம் ரஃப்பாக சாப் பண்ணி சேர்த்துட்டு இதெல்லாம் வதங்குற அளவுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்து இதை ரொம்ப நேரம் வதங்க விடாமல் லைட்டாக வதக்கிக்கோங்க. ரொம்ப நேரம் இதை வதங்க விட்டிங்கன்னா டேஸ்ட் மாறிடும். அதுக்கப்புறமேட்டு இதில் நம்ம நல்லா கழுவி எடுத்து வச்சுருந்த அந்த புதினா கொஞ்சம் கூட தண்ணி இல்லாமல் ட்ரெயின் பண்ணிவிட்டு அந்த புதினாவை சேர்த்துடணும். சேர்த்ததுக்கப்புறம் அடுப்பை சிம் பண்ணிக்கோங்க. அப்புறம் ஒரு சின்ன பீஸ் புளி, 1/4 டீஸ்பூன் உப்பு, 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் திருவல் சேர்த்துக்கோங்க. இந்த சுகர் நம்ம சேர்க்குறது நல்ல கலர் கொடுக்கும். அந்த க்ரீன் கலரில் அப்படியே இருக்கும். ஆனால் ஜாஸ்தி சேர்த்துறாதீங்க. அப்புறம் கடைசியாக ஆஃப் பண்ணும்போது ஒரு கொஞ்சமாக கொத்தமல்லி தூவி ஆஃப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நல்லா ஆற வச்சு மிக்சி ஜாரில் சேர்த்து அரைச்சிட்டு கொஞ்சமாக உப்பு சேர்த்து தண்ணியும் சேர்த்து நல்லா அந்த கோர்ஸாக சட்னி பதத்துக்கு நம்ம ஃப்ரெஷ் புதினாக்கு இந்த மாதிரி புதினா அதிகமாக தேங்காய் கம்மியாக வச்சு செஞ்சுக்கலாம். ஓல்டு அதாவது பழைய புதினா நம்ம செய்யும் போது ஒரு தக்காளி எக்ஸ்ட்ரா சேர்த்துட்டு தேங்காய் திருவல் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சேர்த்துட்டிங்கன்னா அது பேலன்ஸ் ஆகிக்கும். அடுத்ததாக நம்ம இப்போ பணியாரம் ஊற்றிடலாம். பணியார குழியில் நம்ம
ஃபுல்லாக எல்லா சர்க்கிள்ஸ்லேயும் வந்து எண்ணெய் ஊற்றிட்டு ஒவ்வொரு குழிலையும் நம்ம பணியாரம் மாவு மிக்ஸ் பண்ணி வச்சுருந்ததை ஊற்றிட்டு வந்துடலாம். இது வந்து நான் நான்ஸ்டிக் தவா யூஸ் பண்ணியிருக்கேன். பட் அந்த இரும்பு கல்லாக இருந்தால் ஈவனாக ஹீட் கிடச்சி நல்லா எல்லா பக்கமும் ஈவனாக வேகும். இப்படி நல்லா எல்லா சைடும் திருப்பி போட்டு 2 பக்கமும் வந்து நல்லா குக் பண்ணிக்கோங்க. எண்ணெய் நிறைய ஊற்றினா கிறிஸ்பி பணியாரம் கிடைக்கும், எண்ணெய் கம்மியாக ஊற்றினா சாஃப்ட் பணியாரம் கிடைக்கும். உங்கள் வீட்டில் எப்படி விருப்பப்படுவாங்களோ அந்த மாதிரி நீங்கள் ஊற்றிக்கலாம். அதே மாதிரி பணியாரம் மாவு ஆட்டும் போது உளுந்து ஆட்டி எடுத்துகிட்டு அரிசி மாவு ஆட்டும் போது அந்த மாவை வந்து நல்லா நைஸாக ஆட்டாமல் கொஞ்சம் நரன்னு ஆட்டினீங்கன்னா பணியாரத்துக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அடுத்ததாக நம்ம சட்னி எல்லாத்தையுமே தாளித்து ஊற்றிக்கலாம். தாளிப்புக்கு வந்து எண்ணெய், கடுகு, கடலைப்பருப்பு, அப்புறம் கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்து தாளித்து ஊற்றினேன். தேங்காய் சட்னி மட்டும் தேங்காய் எண்ணெயில் தாளித்தேன். இப்போ எல்லாமே ரெடி பண்ணியாச்சு, பிளேட்டிங் பண்ணிடலாம். பிளேட்டில் வந்து நம்ம நேஷ்னல் ஃப்ளாக், இந்தியன் நேஷ்னல் ஃப்ளாக் டிசைனில் நம்ம பண்ணுறதுக்காக ஒவ்வொரு சட்னியும் இந்த மாதிரி வந்து லைனாக வந்து பிளேட் பண்ணிவிட்டு நம்ம இந்தியன் ஃப்ளாகில் வந்து நடுவில் இருக்கிற அசோக சக்கராக்கு பதில் நம்ம ஒரு குட்டி பணியாரத்தை அதில் வச்சாச்சு. ஸோ இந்த மாதிரி வந்து கிட்ஸை அட்ராக்ட் பண்ணுற விதமாக ரிபப்ளிக் டே பணியாரம் பிளேட்டிங் பண்ணிவிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், கமெண்ட், ஷேர் மற்றும் ஏஞ்சலின் கிரியேஷன்ஸ் சேனலுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் ஹாப்பி ரிபப்ளிக் டே.